ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம், இல்லை ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறோம், ஸ்கூலில் ஒரு ஹோம்ஒர்க் வந்து செஞ்சுருப்போம். அப்போது வாத்தியார் வந்து கேட்பாங்க, இந்த ஹோம்ஒர்க் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, சார் இவன் தான் செஞ்சான்னு சொல்லுவாங்க. மேபி அதில் தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி. ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்கும். உடனே வாத்தியார் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, வா வெரி குட் பா, நீயாடா பண்ண, சூப்பரா அப்படின்னு கிளாப் தட்டினா, இல்லை சார் நாங்கள் தான் பண்ணோம், ஆனால் அவன் வந்து வச்சான் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இங்கே கிரெடிட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல தான் இப்போ வந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கொத்தூஸ் இருக்காங்கல்ல, நம்ம கொத்தூஸ் பண்ணுற ஒரு சில சேட்டைகள், அவனுங்க வந்து எத்தனை வருஷமாக ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்தானுங்க. அது ஒட்டிக்கிட்டு இப்போ வந்து தாவேக்கா அரசு வந்து ஸ்டிக்கர் ஒட்டு தான், இத்தனைக்கும் அவனுக்கு சொந்த காசை போட்டு பண்ண மாதிரி பேசுறாங்க. அந்த விஷயத்தையும் இதில் பார்க்க போகிறோம். அதே போல் தாவேக்கா அரசு வந்து 3 மாதம் கூட ஆகலைங்க. அந்த 3 மாதத்தில் 20,000 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும். அப்புறம் இந்த அவதூறு கட்சி இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி, அவனுங்க பரப்பிட்டு இருக்க அந்த அவதூறு ஒரு சில விஷயங்களையும் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக இருந்து பாருங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஒன்றும் இல்லை. இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் கீழே கடந்து எடுக்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்து இதை ஒரு ப்ரொமோஷனாக பண்ணிடுங்க. தொடச்சிருவோம், காய் இதுக்குள்ளே தொடச்சிருவோம். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக பல ஐட்டம் பார்த்தீங்கன்னா. சப்போஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணாம், இந்த மாதிரி எவன் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கானோ அவன் வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போங்க, அந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். கெட் ரெடி வித் மீ பல பேர் கிளம்பிட்டு சுற்றுறானுங்க இந்த மாதிரி. இப்போ மக்களை எவனை எதையாவது ஒன்று ப்ரொமோஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது நல்ல ப்ராடக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பயன்பெறுமா அப்படின்னா நீங்கள் ரிவ்யூவை பார்த்துட்டு அதை போய் வாங்குங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்களுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கீழே சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒருத்தன் இருப்பான். அந்த சிகப்புங்கிறது எப்பவுமே மனிதர்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மித்து இருக்கு. அதனால என்ன பண்ணுங்கன்னா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது சிகப்பு கலர்லேருந்து மாறிடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். எப்பவுமே கோயிலுக்கு போனால் ஒரு பெல் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, ஸோ நல்லது நடக்கும். அதனால அந்த பெல்லையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துகிற மாதிரி கமெண்டை வந்து நிரப்பி தள்ளுங்க. பக்கத்தில் ஹைப்புன்னு ஒருத்தர், ஹைப்பே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருப்பார், அவரையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு ஹைப்பை தட்டி விட்டுருப்போங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸை ரீச் பண்ணோம். அப்படி ரீச் பண்ணுற வகையில் என்ன நடக்கும்னா நமக்கும் நல்லது தான், அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது மேபி தப்பான இன்ஃபர்மேஷன் சென்றடையாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஏன்னா நான் தாவேக்காலே சொல்கிறேனே, பல பேர் வந்து வீடியோ போடுறாங்க, உடனே அதை வந்து சடனாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைட் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ரியாக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. அதனால நம்ம பொறுமையாக தான் எடுத்து ஒரு விஷயத்தையும் பார்த்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு இதுக்காகவே நீங்கள் வந்து இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். தாவேக்கா அரசு 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் உண்மையாக பொய்யான்னு கேட்டால் அது உண்மையும் சொல்ல முடியாது, பொய்னியும் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் முழுசாக பார்த்தா தான் தெரியும். என்ன அப்படின்னா, இதை வாங்குறதே யாரு தெரியுமா? இதை வாங்குறதுக்கு காரணமானதே திமுக தான். உடனே திமுக மேலே பழி போடுறீங்கன்னா அப்படி கிடையாது, உண்மையிலே அவனுங்க தான். எதுக்கு எடுத்தாலும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதை பற்றி பேசுகிறானுங்களே. கோயம்பேடை மாற்றி கிளம்பாக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பெருசாக கட்டினானுங்க. அதை வந்து கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்தில். இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, இவனுங்க இஷ்டத்துக்கு டிசைனை மாற்றி அவங்க அப்பாவோட ஒரு பெரிய திருவுரு சிலையை அங்கே கொண்டு வச்சு அந்த சிலைக்கு அதான் உண்மையான ஸ்டிக்கர் ஒட்டி அதை கொண்டு வச்சு அதை திறந்து நாங்கள் தான் ஓப்பன் பண்ணோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருந்தானுங்களே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இவனுங்க சொந்த காசில் போட்டு எதையும் திறக்கலை. அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும், அது அடுத்த ஆட்சி மாறும்போது 5 வருஷம் தான் இருக்க முடியும். அது ஆட்சி மாறும்போது அடுத்தவங்க திட்டம் தான். ஏன்னா அது வந்து அரசு திட்டம், அது மக்களோட திட்டம். இவனுக்கு ஏதோ சொந்த காசை போட்டு கொண்டு வந்ததில் யாரோ ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி பேசுவானுங்க. அதெல்லாம் அரசு அதிகாரிகள் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கொண்டு வர்ற திட்டம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் அதிகாரிகள் இருப்பாங்க. முதலமைச்சர் மாறலாம், எம்எல்ஏ மாறலாம், எம்பி மாறலாம், என்ன மாறினாலும் ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகளோட அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்களே அது மாறவே மாறாது. அன்டில் அந்த ஆட்சி வந்து அந்த ஆட்சியை டேக் ஓவர் பண்ணுறவங்க ஸ்குவாஷ் பண்ணுறது வரைக்கும், விச் மீன்ஸ் அதை வந்து வேண்டான்னு சொல்கிறது வரைக்கும். அந்த கோயம்பேடு நீங்கள் மதுரவாயிலில் வந்து அந்த பில்லர் அப்படியே நின்றுட்டு இருக்கும், அந்த பாலம் வேலை அப்படியே நின்றுட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், முன்னால் வந்து ஒரு ஏடிஎம்கே பீரியடில் வந்து அந்த பாலம் சும்மாவே நின்றுட்டு இருக்கும். அதை கொண்டு வந்து டிஎம்கே அவங்க ஹார்பருக்காக அந்த இதை கொண்டு வந்தாங்கன்னு ஏதோ அந்த ஃப்ளைஓவர் இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணது இவங்க ஆட்சியில். ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஸ்டாப் பண்ணலையே, மக்களுக்கு நல்லதுன்னு அதை எக்ஸிக்யூட் தான் பண்ணுறாங்க. சரி, இவங்களா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களே,
நீங்க என்னடா பண்ணி வச்சீங்க? ஏய் சரி, அடுத்தவன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட பரவாயில்ல, அடுத்தவன் பிள்ளை என் பிள்ளைதான்னு சொல்லிட்டு உங்க அப்பாவுக்கு சிலையெல்லாம் கொண்டு அங்க வச்சீங்களே. மக்களோட காசு அரசாங்கத்துக்கு வரியா வந்து சேருது, அதுல கொண்டு அவங்க அப்பனுக்கு சிலை வைக்கிறானா அப்ப என்ன சொல்றது? பேர் வைக்கிறாங்கிறது வேற, அந்த திட்டத்தை ஓபன் பண்றாங்கிறது வேற, சிலை வச்சது அதாவது உங்க அப்பாவோட சிலை வைக்கிறதெல்லாம் என்னடா கதை அது? இந்த அமௌண்ட் விஷயம், இந்த 20,000 கோடி கடன் வந்து இப்ப எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த 20,000 கோடி கடன்ங்கிறது திமுக அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே வாங்கப்பட்ட கடன் கணக்குக்கு இதை எப்படி சொல்லணும்னா, இதை வந்து இயர்லி அதாவது ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி அப்படிங்கிற மாதிரி இத்தனை லட்சம் கோடி அப்படி இவனுங்க வாங்கினது ஏன்னா 1.79 லட்சம் கோடி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 1.79 lakh crore. இவ்வளோ அமௌண்ட் வந்து இயர்லி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம். ஏன் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமே வந்து எல்லாருக்குமே பென்ஷன் காசு இருக்கும், கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். மொத்தத்தில் சொல்லணும்னா அரசை வந்து ஓட வைக்கணும் அப்படின்னா இத்தனை லட்சம் கோடி வந்து நமக்கு தேவைப்படுது. இதை வந்து மாசத்துல இவ்வளோ மாசத்துக்கு ஒருக்கா, இத்தனை டேமுக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க கடனுக்கு இதுல மட்டும் 20,000 கோடி இப்போ வாங்கியிருக்காங்க, இதுல 14,000 சொச்சம் வெறும் வட்டியா மட்டும் கட்டியிருக்கோம். 20,000 கோடி வாங்கினது உண்மைன்னு வச்சுக்கலாம், அதை வாங்கி 14,000 கோடி இவனுக்கு வட்டி எப்ப யாரு கட்டுவா? அதுக்காகவே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. இவன் வாங்கிட்டு போன, இவன் வச்சுட்டு போன கடன். எனக்கு என்னன்னா, நீ கடனை வாங்கிட்ட, ஊழல் பண்ணிட்ட, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் இங்க வந்து தாவேக்கா இவ்வளவு வாங்கிட்டு அவ்வளவு வாங்கிட்டு சொல்லி அப்படியே பழைய போட்டு நீ ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற பத்தியா? நல்லது பண்றதுக்குலாம் அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களா, அதை கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுமா? கெட்டது பண்றதுக்குலாம் தாவேக்காவுக்கு ஸ்டிக்கர் ஓட்டணுமா? எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்களா அந்த கொத்தடிமைகளை? நல்லா தாண்டா, அதனால தாண்டா உங்களை வந்து வீட்லயே உட்கார வச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ்ல எப்படி வெளியிட்டு இருக்காங்க, இத்தனை கோடி கடன் வாங்கியிருக்காங்க, இதுல 14,000 சரி அப்படி வச்சுக்கோங்க, இந்த அமௌண்ட் வந்து வட்டியா மட்டும் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அதை பேப்பர்ல போட்டிருக்காங்க. இதே இந்த கொத்தடிமைகள் என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவனுங்களே ஜெயிக்கவும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த தத்தி இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து மேகதாது அணையை பத்தி கேட்டா அதுக்கு பதிலும் சொல்ல தெரியல, வீட்டுல போய் டைப் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. இதுல இவனுங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறானுங்க, வீட்டுல போய் போடுறீங்க, சட்டமன்றத்துல கேட்ட கேள்விக்குன்னு சொல்லி பதில் அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்களை நம்ம என்ன சொல்றது? இப்படி ஒரே மாதிரி சொல்லி அவதூற பரப்பி தமிழ்நாடு ஏதோ வந்து பிஜேபி கிட்ட வந்து விற்கிறது மாதிரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விற்கிறது மாதிரி, பட்டா போட்டு கொடுக்குற மாதிரி, கடன் வாங்குற மாதிரி இவங்க பேசி வச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே கடன் வாங்கினா கூட தாவேக்கா அரசு வந்து எல்லா நலத்திட்டங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கூவம் 6 திட்டம்ல வந்து பெர்ஃபெக்ட்டா எவ்ரிடே வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அங்க போய் களத்துல, அதுவும் உள்ள போய் எந்த அமைச்சருங்க பண்றாங்க, அவரை வந்து இவ்வளவு கிண்டல் பண்ணானுங்க, யதார்த்தமா இருக்காருன்னு சொல்லி. ரொம்ப யதார்த்தமா இருக்காரு, மக்களுக்கு ஏத்த மாதிரி இருக்காரு, அவ்வளவு விஷயங்கள் பண்றாரு. யாருமே அந்த கூவ ஸ்மெல்லுக்கே அங்க போக மாட்டாங்க. அவர் மாஸ்க்கும் அணியறது இல்லை, சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே பயன்படுத்துறது இல்லை. அந்த சைடோட அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு விஷயமா? அவர் கையாலே சாப்பிட்டாரு, அவர் இப்படி போனாரு வந்தாரு அப்படின்னு சொல்றீங்களா? வண்டியில வந்தாரு, இதெல்லாம் விஷயமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் சொல்றீங்க. இதுக்கு முன்னால எத்தனை பேருங்க இப்படி இருந்தாங்க? சீமான் அவர்களா இருக்கட்டும், அவங்க சீமான் அவர்கள்லாம் ஜெயிக்க கூட இல்லை, அவரே பல இடத்துல எப்படி போறாரு, காலணிகளை அணிஞ்சிட்டு பெர்ஃபெக்டா 10,000 20,000 ரேட் இருக்க ஷூஸை தான் அணிஞ்சு போறாரு, அடிடாஸ் ட்ரெஸ்ஸை தான் போட்டு போறாரே தவிர ஒன்றும் கையிலேயே கட்டிட்டோ எதையோ கட்டிட்டு போல. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காரு இவர், அது அழுக்காகுன்னு கூட யோசிக்கல. அவர் போய் அந்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு சும்மா ஒரு சீனை போட்டுட்டு வரலாம். ஆனால் வந்து அப்படி எதுவுமே இல்லை, அங்கே சீனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கல, அவரே அங்கே ஒரு சீனா மாறுறாரு. மக்களுக்கு ஒரு நல்ல சீன், அதாவது அது பார்க்கும்போது நல்லா கிடைக்குது இல்லை? அதாவது இப்படி ஒரு அமைச்சர், ஓகே நம்ம இவ்வளோ நாள் எத்தனை பேரை பார்த்தோம், ஆனால் ஒருத்தர் களத்தில் அதாவது தெர்மோகோல் விட்டுட்டு இருந்தாருங்க ஒருத்தர், அவரெல்லாம் நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்க, அவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞானியை. அதுக்கு இவரை குறை சொல்றானுங்க பார்த்தீங்களா? சரி சொல்றவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ நீங்க சொல்லலாம், ப்ரோ அவன் சொல்லுவான், நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்றவன் சொல்லுவான், நம்ம பதில் அளிக்க விதத்துல பதில் அளிப்போம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவன் சொல்லுவான், அதனால எதுவும் மாற போறது இல்லை. ஆனா அவனுங்களுக்கு வந்து கொடுக்கணும்ல, கொஞ்சம் கொடுக்கணும்ல. இந்த நம்ம பேசுறதுதான் வாய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. இப்போ இந்த கிட்னி வழக்க வெளியே கொண்டு வராங்கன்னு சொன்னோன்னே ஒரு சில பேருக்கு எனக்கு சட்னியே இறங்காது. ஓகேவா, தோசைக்கு வந்து சட்னியே நீ இறங்காது, எப்பண்டா மாட்டோம் எப்பண்டா வீட்டுக்கு போலீஸ் வரும்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வாய்களே பேசுதுல. கண்டிப்பா பாருங்க, இந்த கிட்னி வழக்கு வெளியே வரும்போது நல்லா பேசுற இந்த வாய்க்கு இந்த வழக்கு பெருசாகும் போது இதோட கிட்னி கெட்டு போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வழக்கு வெளியே வரணும். கண்டிப்பா சொல்றேன், கிட்னி திருடு போனது உண்மை, அதுக்கு வந்து ஸ்கேம் நடந்தது உண்மை. ஆனா அதுக்கு வந்து துணை போனது யாரெல்லாம் சொல்லி வெளியே வரணுமா இல்லையா? கண்டிப்பா வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்றது தப்பே இல்லை. வரும்ல, வரும்போது ஆதாரத்தோட செருப்பை கலத்தி அடிக்கலாம். நம்ம போலாண்டு நாட்டு இளவரசர் தனுஷ் இருக்கார்ல, அவருக்கு கதைக்கு வருவோம். ஒரு கதை அழகா ஸ்டேஜ்ல சொல்றாரு, நம்மளும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். சரியா, அழகா ஒரு கதை சொல்றாரு, பரவாயில்ல, பையன்ட்டு இவ்வளவு மோட்டிவேஷன்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க அதை கேட்டுடுவாங்க. I remember I was playing a game with my 9-year-old son John Leslie,
And I beat him 10 straight games in a game called Connect 4. And finally, I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், ஒரு கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலாம்னு, எங்க எந்திரிக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரோட பையன்றது இவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் எடுத்திருக்காரு. பரவாயில்ல தனுஷ், அதாவது இதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து அவரை முதல்வர் ஆக்கிடலாம். எவ்வளோ அழகா பையன்ட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காருங்க. இப்படிப்பட்டவர்ல தலைவர், இப்படிப்பட்டவர்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் இங்கிலீஷில் உருட்டி வச்சது, பழைய வீடியோ எவனும் பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி உருட்டி வச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஆளுங்க தான் எல்லாமே சோசியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ இதாக இருக்கிறாங்க. எப்படி ஏமாத்தலாம்னு பார்த்தாரு. நீங்கள் தனுஷ் ஃபேன்ஸை ஏமாத்திடலாம், ஆனால் மற்றவங்களை ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்கு அது அப்படியே அந்த கதையை சொல்லி வச்சிருக்காரு. லிங்காங்கிற அந்த ஒரு பேரை மட்டும் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்காரு. நைஸ். அதாவது கதை நல்லது, அது அந்த கருவெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் கருவை தன்னோட கரு கூட சேர்த்து சொல்றாரு பார்த்தீங்களா, அங்கே தான் அவரு அதில் சொல்லியிருக்கலாம். இப்படி ஒரு கதை இருக்கு, இப்படி ஒரு அப்பா இருந்தார், பையன் கூட கேம் ஆடிட்டே இருந்தார், தோத்துட்டே இருந்தான் பையன். ஸோ அந்த ஈகோவில் அப்பா எழும்பி போகும்போது இல்லை நான் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும், ஏன் எழும்பி போகிறீங்க, இந்த மாதிரி எழுந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி பையன் பேசுவாங்கிறது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. ஆனால் பையன் கூட கம்பேர் பண்ணி பையனை எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ண வைக்கிறாரு பார்த்தீங்களா. எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்கு. பையனை கொண்டு வராரு, பையனை இழுத்து விடுறாரு, டவுட்டாக தான் இருக்குது. ஏதோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி தோணுது. ஓகே, அதை விடுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், இதில் இவர் ஒரு கதை சொல்கிறாருல, அதாவது தன்னோட அப்பா வந்து சேமித்து வச்ச காசில் அப்போ வந்து 25 பைசே அதை கூட முடியல, அதை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து தன்னோட பிறந்த நாளுக்கு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் பிறந்த நாளை கொண்டாடுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி கொண்டு வராருல. 3வது 4வது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்பனே தெரியாது. எங்க வீட்ல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்ல. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு கிளாஸ்ல கலர் ட்ரெஸ்ல பசங்க வராங்க, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ல வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு. நான் என்னோட அக்கா கிட்ட போய் கேட்டேன், என் பர்த்டே எப்போக்கா, எனக்கும் கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு என்னோட ஆசையை அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என் அக்கா தான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட பேசி, எங்க அம்மா கிட்ட பேசி, ஜூலை 28 உன் பர்த்டே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ என் அக்கா எப்படியோ என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசி ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்பெல்லாம் இந்த ஆசை சாக்லேட்னு ஒன்று வரும், 25 பைசா ஒரு சாக்லேட். அதை வந்து அவங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து என்ன கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. இங்க வாங்க, என்னன்னா 28 ஜூலை 1983 ஒரு தனுஷ் என்ற ஒருத்தர் வெங்கடேஷ் பிரபு கஸ்தூரி ராஜா என்பவருக்கு மகனாக பிறக்கிறார். அவர் பிறந்து இப்பொழுது 43 வயசு, பிறக்கும் போது 1 வருடம் தாண்டி 1 வயது ஆயிருக்கும். அதுபோல அவர் சொல்றதுபடி பார்த்தால், அவர் கதைக்கிறதுபடி பார்த்தால் 3லிருந்து 4ஆம் வகுப்பு என்றால் 8லிருந்து 9 வயது. அப்படி பார்க்கும்போது 1983லேருந்து ஒரு 9 வயசுன்னு பார்த்தீங்கன்னா 1992. ஆனால் இவருடைய அப்பா முதல் இயக்குனராக, அதுக்கு முன்னாடி மில் ஒர்க்கராக இருந்தாராம். அப்போ கூட சொல்கிற அந்த கதை ஓகே தான். மற்றபடி 91லே இவர் டேரக்டர் ஆகிறாரு. அட்வான்ஸ் வாங்காமல டேரக்டர் ஆகிருப்பாரு. டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் அப்போ உழைக்காமல வந்திருப்பாரு. 10 பைசா காசு இல்லையா, 25 பைசா அவருக்கு சேமிச்சு வச்ச காசுலேருந்து சாக்லேட்ஸாக பறக்கி வந்து கொடுத்தாராம். எவ்வளோ அழகான கதை இல்லை? இதை நம்ம என்ன கதை நல்லா தான் இருக்குது, ஆனால் கட்டுக்கதையாக போய் முடிஞ்சிருது. ஸோ கஸ்தூரி ராஜாவுக்கு பிறந்த தனுஷ் அவர்களே, நீங்கள் என்னதோ நினச்சி வாரீங்க. சரி, நம்மளும் ஒரு கட்சியான தப்பு கிடையாது, வாங்க வந்து நல்லது பண்ண எல்லாம் நினைக்கலாம். ஆனால் எங்களை ஆளணும் நினைக்காதீங்க. ஆல்ரெடி வேற்று மாநிலத்திலேருந்து வந்தவங்க எங்களை கொஞ்சம் வருஷமாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஒரு தமிழர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாருமே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் மறுபடியும் வந்து உங்கள் அப்பா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து வேற ஒரு மொழியை சார்ந்தவர்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஏதோ நினச்சி வாங்க, தப்பு கிடையாது. பார்ப்போம் களத்தில் நீங்கள் எப்படி வந்து வருவீங்க அப்படிலாம். ஏன்னா எல்லாரையும் நம்ம இது பண்ணிட முடியாது. தமிழர்களுக்கு நல்லது பண்ண வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எதுக்குள்ள வர்றது மாதிரி இருக்கு. இந்த போலாண்டு கொடி தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக வந்திருந்தா கூட இவ்வளோத்துக்கு கான்ட்ரவர்சியாக இருக்காது. அந்த போலாண்டு கொடிக்கு மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆஹா, நம்ம முன்னாள் மாமனார் இருக்கார்ல, மாமனார், அவரை வச்சு நம்ம வந்துடலாம், அவருடைய ஃபேன்ஸி நம்ம இழுத்து போடலாம் அப்படின்னு நினச்சி ஏதோ பண்ணுறீங்க. அவ்வளோ முட்டாள் இல்லைங்க, நாங்கள் அவ்வளோ முட்டாள்லாம் இல்லை. இங்கே எங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தமிழர் ஒருத்தர் வந்தார், அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை உருவாச்சு, கூட்டம் பின்னால் போச்சு, அதனால இப்படி ஒரு மாற்றம் ஆச்சு, இப்படி ஒரு ஆட்சி.
அது உங்களுக்கு ஆகாது. நீங்க இட்லி கடை 2ன்னு சொல்லி அதுல ஒரு ஆட்சியை வச்சு படம் எடுத்தாலும் உங்களுக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது. ஸோ மக்களே, வீடியோ முடிக்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ராடக்ட் சொன்னல, அந்த ப்ராடக்ட், அந்த இத்து போற ப்ராடக்ட் தெருவில் கிடந்து கிடச்சுன்னு சொன்னல, இந்த மாதிரி எவனா விற்க வருவான், அது தேவைன்னா கீழே என்ன பண்ணணும், கீழே அந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.